அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தே தெரிஞ்சுருப்பீங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு உதுவெலாம் எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வாங்க சொல்லிருச்சு. ஃபஜர் தொழுதுட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து திக்ர் ஓதிட்டு அதுக்கப்புறம் குரானும் ஓதுவேன். என்ன திக்ர் அப்படிங்கிறத நான் மேலே ஸ்க்ரீன்லேயே போடுறேன், நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா திக்ர்லாம் முடிச்சதுக்கப்புறம் யாசின் சூரா காலையிலே ஓதிருவேன். ஸோ யாசின் சூரா காலையிலே ஓதுறதுனால பார்த்திங்கன்னா நாளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். கவலையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கின மாதிரி இருக்கும். ஸோ யாசின் சூரா ஓதுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ நான் வந்து யாசின் சூரா வந்து எப்படியும் காலையில் வந்து தஹஜ்ஜுதுக்கு அப்புறமோ இல்லைன்னா ஃபஜ்ருக்கு அப்புறமோ ஓதிருவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, காலையிலே பார்த்திங்கன்னா ரஹ்மான் சூறாவும் அப்புறம் முல்க் சூறா 3மே பார்த்திங்கன்னா காலையிலே நான் வந்து ஓதிட்டேன். இந்த 3 சூறாலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது. டெய்லியுமே நான் வந்து மிஸ் பண்ணாமல் ஓதிருவேன். இது வரைக்கும் நீங்கள் ஓதலை அப்படின்னா இதை இந்த 3 சூறாவையும் நீங்களும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். எப்போவுமே வந்து காலையில் வந்து குரான் ஓதுறதுனால அந்த நாளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலான்னா இனிமேல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி குரான் எப்போவுமே பார்த்திங்கன்னா சைடில் வந்து டேபிள் கீழே ஒரு ரேக் மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் நான் வந்து வைப்பேன். ஓதிட்டு அதை தொழுதுட்டு ஓதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படி வைக்கிறனால. நான் வந்து சில டைம் வந்து இந்த லைட் வந்து யூஸ் பண்ணி தொழுவேன். ஏன்னா வந்து இஸ்ரா வந்து கொஞ்சம் உருண்டுட்டு இருப்பாள். அப்போ லைட் போட்டால் கண்டிப்பாக எந்திரிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தொழுவவோ ஓதவோ எதுவுமே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த லைட் தான் நான் வந்து யூஸ் பண்ணி தொழுதுட்டு ஓதலாம் செய்வேன். ஸோ எப்போவுமே வந்து சலப்பையை வந்து சுருட்டி போடாமல் இந்த மாதிரி நீட்டாக வந்து மடித்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ சுருட்டி இது வரைக்கும் நீங்கள் சுருட்டி போட்டிங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது நல்லது இல்லை. அப்புறம் இந்த வந்து இதையும் பார்த்திங்கன்னா நான் சைடில் தான் வைப்பேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தொழுவும்போது. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து தூங்க மாட்டேன், கொஞ்ச நேரம் படுத்து கிடப்பேன். படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 7:30 மணிக்கிட்ட எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சேன். ஏன்னா வந்து லஞ்சு கிடையாது, 12 மணிக்கே வந்து ஸ்கூல் விட்டுரும். ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் கேக்கும் ஒரு பாக்ஸில் ஸ்ட்ராபெரியும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அவன் ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசையும் அப்புறம் தக்காளி சட்னியும் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணோம். ஸோ அவனுக்கும் கொடுத்துட்டு அப்படியே நானும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனை வந்து ஃபுல்லாக குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பேக் இல்லாததுனால முன்னாடி ஜிப்பில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸும் சைடில் வந்து பாட்டிலும் வச்சு அவனை வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. வாப்பா தான் எப்போவுமே காலையில் கூட்டிகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. அப்புறம் வந்து துணி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி காலையிலேயே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் வந்து ட்ரை பண்ண வச்சாச்சு. சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் நல்லா வெயில் அடிக்கும். காலையில் மட்டும்தான் வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் வெயில் அப்படியே கம்மியாயிரும்.
அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக தான் போச்சு. பிள்ளைகள பார்க்குறது அப்படின்னு தான் போச்சு. லஞ்சுக்கு வந்து தயிர் சோறும் அப்புறம் வந்து அ இஃப்ராஸ் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி கேட்டான். ஸோ அதையும் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கழுவி வச்சாச்சு. கிச்சனையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அவள் வந்து தூங்கிட்டு இருந்தா. அதனால் அடுத்தது வந்து துணியை மடிச்சிடலாம், துணி மடிக்க வந்தேன். ஸோ அதுக்குள்ளேயுமே அவள் எந்திரிச்சிட்டா. அவளை பெட்டில் வந்து வச்சுக்கிட்டே வந்து ஃபுல்லாக துணியெல்லாம் வந்து ஃபுல்லாக மடித்து வச்சாச்சு. அந்த தம்பி துணியை வந்து மடித்து அவன் ரூமில் வச்சிருவேன். உமா பாப்பா துணி எங்கே வச்சிருவேன், உமா எடுத்து வச்சுப்பாங்க. என்னோடய துணியை வந்து நான் என் ரூமில் வந்து கொண்டு போய் மடிச்சுப்பேன். இந்த ஷூ வந்து நான் எதுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷூ என்னோடய ஃப்ரெண்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ பின்னாடி தெரியுது இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு ரொம்ப நாளாகவே ஷூ கிடைக்கல மேட்சாக. லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக அவகிட்ட தான் வாங்கியிருந்தேன். அவள் வந்து ஷாப் வச்சுருக்கா காயல்பட்டினமில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறா. ஸோ அவளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து மேலே ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவளோட லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. பேபியோட திங்ஸு, பேபி ப்ராடக்ட்ஸ், பேபி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவகிட்ட இருக்குது. பேபிக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவள் வச்சுருக்கா. இந்த பேண்டும் பார்த்திங்கன்னா அவகிட்ட தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்தது. இந்த மாதிரி க்யூட்டான பேண்டு, சாக்ஸு, அதுக்கப்புறம் பேபி திங்ஸ் நிறைய வச்சுருக்கா. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். நேற்று நைட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது இந்த பென் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராவும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கிட்ஸ்லாம் வந்து எதாவது ஜூஸ் பண்ணி கொடுத்தாலே கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரா கொடுத்தா குடிப்பாங்க. ஸோ பார்க்கும் போதே கொஞ்சம் அப்படி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஸ்ட்ரா. ஸோ 4 ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா என்னோடய பையன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து கலர் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கலர் அடிக்கிற புக்கு கேட்டுகிட்டு இருந்தான். ஸோ கலர் அடிக்கிற புக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவன் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கலர் அடிச்சுட்டே இருந்தான். ஸோ ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவனை வந்து கலர் அடிக்க கொடுப்பேன். ஏன்னா அவன் வந்து கலர் அடிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அடிச்சுட்டு இருப்பான். அந்த டைமில் வந்து நான் ஹோம் ஒர்க் கொடுக்கும்போது அவன் ஈஸியாகவே அதை வந்து செஞ்சு முடிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு வந்து கலர் அடிச்சுட்டு ஹோம் ஒர்க் பண்ணும்போது அவன் ஈஸியாக எரிச்சப்படாமல் செய்கிறனால நானும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில கலர் புக்ஸ் வாங்கி கொடுத்து அவனை கலர் அடிக்க வச்சுட்டு அவன் கூட பேசிக்கிட்டே அப்படி ஹோம் ஒர்க் பண்ண வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வந்து வீட்டுக்கு வந்தோன்னே ஜூஸ் எதாவது இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ ஜூஸ் வந்து நன்னாரி சர்பத் வந்து போட்டிருந்தேன். வேறு மற்றவங்க யாருக்காவது வேணுமான்னு கேட்டால் யாரும் வேணான்ட்டா. தம்பிக்கும் ஹஸ்பண்ட் மட்டும் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணதுக்கு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து முட்டைக்கறி பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியாவை வச்சு முட்டைக்கறி தான் பண்ணோம். ஸோ முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்கு தேவையான முட்டை, எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு ஒரு முட்டையை வந்து எடுத்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து தக்காளி வந்து ஒரு 8 தக்காளி, அப்புறம் வந்து ஒரு 4 வெங்காயம், 4 குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ 5 வெங்காயம், பெருசாக இருந்தால் 4 எடுத்துக்கலாம். 3 வந்து பச்சை மிளகாய் வந்து நேராக வந்து வெட்டி வந்து வச்சுட்டேன். ஸோ பாயில் பண்ண வச்சேன் இல்லையா, ஸோ அந்த டைம்லேயே வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ண எக்கை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணும்போது அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து யாரும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், இதை 3ஐயும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன். இது கூட நான் வந்து பச்சை மிளகாய் போட்டேன். ஸோ அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டு, ஸோ வந்துங்க அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயோடு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வந்து வசங்கி வரும் இல்லையா, ஸோ நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா வசங்கி வரும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ வசங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் 3 ஸ்பூன் வந்து
மசாலா தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவை. உங்கள் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் உரப்பு கம்மியாக பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இங்கே எல்லாமே நல்லா உரப்பாக சாப்பிடுவாங்க. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வைங்க. ஸோ அந்த டைமில் வந்து பாத்திரம் கிடந்துச்சு. ஸோ பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன். ஏன்னா சைடில் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவுனோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து ஃபுல்லாக வந்து அதில் வந்து போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த முட்டைக்கு மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்ருங்க. அதெல்லாம் எடுக்க மறந்துட்டு ஊற்றி விட்டோடனே பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புளியானமும் பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தோம். ஸோ புளியானம் எடுக்கலான்னா நாளைக்கு புளியானத்தை வச்சு எதாவது காய்கறி எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியானம் பண்ணோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து இஃப்ராஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே நானும் வந்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக தட்டி விட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா சாப்பிட்டோன்னே அவனை கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அவனை படுக்க வச்சுருவேன். ஸோ அவன் தூங்க வைக்கிறதுக்கு வேண்டி பெட்டெல்லாம் தட்டிடுவேன். தட்டிட்டு அவனை படுக்க வச்சுட்டு நான் மிச்சம் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை வந்து போய் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே இன்றைக்கி வந்து 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. இஃப்ராஸ் வந்து தூங்கிட்டான். அப்படியே இஸ்ரா வந்து இன்னும் தூங்கலை. அவளை சரி தூங்க வைக்கலான்னு சொல்லி ஹாலில் வந்து தூங்க வைக்க வந்தேன். நான் அவள் கத்திகிட்டே இருப்பாள், அதில் அவள் முழிச்சிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் நான் வெளியே ஹாலுக்கு வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் ஆகாது.